கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். உங்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் சில நினச்சிட்டு இருக்கலாம், நாங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையான்னு. நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறீங்க. அதற்கான வழிகளை உங்கள் வாழ்க்கையில் இயேசுப்பா திறக்க போகிறார். நம்புங்க. இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தரளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்கள் சில வேளையில் சில ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் போட்டு வச்சிருக்கலாம். இதை இப்படி செய்தால் இப்படி இருக்கும், இந்த பணம் வந்தால் இந்த காரியத்தை செய்திடலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு பில்டிங் போட்டால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஆஃபீஸ் வச்சா நல்லாயிருக்கும், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு திருமணம் நடந்தால் நல்லாயிருக்கும். அப்படி சில காரியங்களை யோசித்து ஆலோசித்து மனதில் நீங்கள் வைத்திருக்கலாம். குடும்பமாக யோசித்து வச்சிருக்கலாம். ஆலோசித்து அது நடக்குமா நடக்காதா என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அப்படின்னா உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் ஏசப்பா நிறைவேற்றி தருவார். நீங்கள் ஆலோசித்து வச்சிருக்க எல்லா காரியமும் கர்த்தராலே நிறைவேற்றப்படும். பயப்படாதீங்க, கண்டிப்பாக நிறைவேறும். கடன் அடைப்பதற்கு ஒரு வழி ஆலோசித்து வச்சிருக்கலாம், அந்த வழியை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார். வெளிநாட்டு போவதற்கு ஒரு வழியை நீங்கள் யோசித்து வச்சுருக்கலாம், அது அப்படியே நிறைவேறும். மேற்படிப்புக்கு ஒரு காரியத்தை யோசித்து வச்சுருக்கலாம், அது அப்படியே நிறைவேறும். கர்த்தருடைய ஊழியத்தில் சில காரியத்தை யோசித்து வச்சுருக்கலாம், அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். ஏன்னா நம்முடைய ஆலோசனைகளை கூட நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன். அவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து சில காரியத்தை செய்கிறாரு. ஆனால் நம்ம ஆலோசனையை கூட அவர் அங்கீகரிக்கிறார். அதான் நம்முடைய தேவன். நம்ம ஆலோசிக்கிறேன்ல, சில காரியத்தை செய்யலாம்னு மனசில் தீர்மானிக்கிறேன்ல, நம்ம கொடுத்த அறிவின்படி சில காரியத்தை சிந்திக்கிறேன்ல, அதை நிறைவேற்றுவார். அதனால் நீங்கள் ஆலோசித்து வச்சுருக்க எல்லாம் நிறைவேறப் போகிறது. இயேசப்பா உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? சிந்திக்கலாம். ஆமாண்டவர், எங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற எங்கள் அன்பு தெய்வமே, உங்களுடைய பிள்ளைகள் ஆலோசித்து வைத்திருக்கிற அத்தனை நன்மையான காரியங்களை நிறைவேற்றி கொடுங்க. அற்புதம் நடக்கட்டும், சாட்சி எழும்பட்டும். இங்கே இயேசப்பா செய்தார் என்று சொல்லி சாட்சி எழுப்பும். ஜீவார்த்தையில் பேசப்பட்ட பிரகாரமே அற்புதம் நடந்துக்கிற சாட்சி எழுப்பும். ஆண்டவரே, இந்த நாளிலும் வியாதியின் அகோரத்தினால் பாதிக்கப்பட்டு சமாதானத்தை இழந்தவர்களுக்கு வியாதியை விலக்கி சமாதானத்தை கொடும். கடன் பிரச்சனை சிக்கியிருக்கிற மக்களுக்கு அந்த கடன் பிரச்சனைந்து விடுதலையை தாரும். பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் இணையட்டும். வழக்குகளை சந்தித்து கலங்குற குடும்பத்தில் வழக்கிலிருந்து விடுதலை தாரும். ஆண்டவரை பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதியும். விசேஷமாய் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதியும். வேலை செய்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். வேலைக்கு வேலையை கொடும். அந்த புதிய பிஸ்னஸுக்கு அமைச்சு பண்ண புதிய பிஸ்னஸை கொடுங்க. அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.